ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் கொத்து சப்பாத்தி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு கொத்து சப்பாத்தி பண்ண போறோம். இது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தில தான் பண்ணணும்ல, ஃப்ரெஷ்ஷா கூட சப்பாத்தி போட்டு நம்ம பண்ணலாம். அப்ப அதுக்கு நான் ஒரு 15 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். இது ஈவினிங் டின்னருக்காக வேண்டி ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப இதை இப்படி 2-3 பிச்சு போட்டுட்டு மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்துட்டு ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுக்க போறோம். நம்ம இப்போ இந்த அளவு இதை பிச்சு போட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுக்க போறோம். இதே போல ஒருக்கா ஓட்டி எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஷேப்ல நமக்கு கிடைச்சிரும். இப்ப இதே போல நம்ம எடுத்துருக்க சப்பாத்தி எவ்வளோத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ கொத்து சப்பாத்தி ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம். இப்போ ஒரு 15 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 3 பல்லாரி மேக்சிமம் எவ்வளவு சின்னதா சாப் பண்ண முடியுமோ அதே போல இதை போல வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்துடலாம். இப்போ ஆனியன் நம்ம அதில் சேர்க்க போறோம். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் அது கீரை சேர்த்துக்கோங்க. இப்ப 2யுமே இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இப்போ ஆனியன் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு அதில் சேர்த்துடலாம். இது 1 நிமிஷம் லேசா ஆனியன் வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆனியன் நல்லா வதங்கிட்டு இந்த டைம்ல ஒரு 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். இவ்வளோ சேர்ந்து 1 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு 1/2 கேப்சிகம் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதை 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ 2 டீஸ்பூன் பச்சை பட்டாணி போட்டுருக்குறேன். அது கூட ஒரு கேரட்டும் ஒரு 3 பீன்ஸ் அதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ 1/2 கப்பு தண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த காயெல்லாம் கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போறதுக்கு. இப்போ நீங்க இதுக்கு காய் சேர்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கூடுதலா வேணும் அப்படின்னு சொன்னா பீன்ஸ் கேரட் எல்லாம் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. ஆனா இதுக்கு கம்மியா சேர்த்தாதான் நல்லா இருக்கும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அப்புறம் உப்பு நம்ம சப்பாத்திக்கு ஏற்கனவே போட்டு தான் ரெடி பண்ணிருக்கிறோம். அதனால மசாலாவுக்கும் இந்த ஆனியனுக்கு மட்டும் நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துட வேண்டாம். இப்போ என்ன இது 2 நிமிஷம் கூட வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்ந்து 5ல இருந்து 8 நிமிஷம் நல்லா குக் ஆயிட்டு இந்த டைம்ல நம்ம சப்பாத்தியில சேர்த்துடலாம். சப்பாத்தியில மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இப்போ இது கூட ஒரு கை மல்லி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கொத்து சப்பாத்தியும் பிளாக் காஃபியும் ரெடி ஆயிட்டு இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.